100 சாமி இந்த 3 நாள்ல சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. நேத்து 3வது நாள் எவ்வளோ கலெக்ஷன். இது மட்டும் இல்லாம ஆந்திரா, தெலுங்கானாலயுமே ஒரு நல்ல கலெக்ஷன். ஓவர்சீஸ்மே ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். மா இன்டி பங்காரம் சொல்லவே தேவையில்ல. நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய வசூல வாரி குவிச்சிருச்சு. டாய் ஸ்டோரி 5 இருக்கட்டும். இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கள், அதெல்லாம் எவ்வளோ வசூல் அப்படிங்கிறது பார்ப்போம். முக்கியமா பிளாஸ்ட் நேத்து கூட ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. பத்ரி அப்படிங்கிற படம் தான். அந்த படத்துல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் கண்ணன் இளவட்டம், ஆஷிக் மீரான், முகமது ரிகாஸ், இளைய நஃபீசா, கோகுல் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான். இன்னைக்கு வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட் ஒண்ணு வச்சிருக்கேன். அதாவது இப்ப நான் காட்டப் போற கான்செப்ட் ஆர்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கோர்த்து ஒரு படத்தோட கனெக்ஷன் இருக்கும். அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடணும். ஸோ எத்தன பேர் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, நெறைய பேர் நம்மகிட்ட சொல்றது என்னன்னா, ஒரு டைமிங் ஃபாலோ பண்ணுங்க. மத்தியானம் 3 மணினா 3 மணி, 4 மணினா 4 மணி, 5 மணினா 5 மணி அப்படின்னு. ஸோ இந்த இந்த வீடியோ அப்படிங்கிறது எவ்வளோ இயர்லியா போடுறேனோ, அவ்ளோ எனக்கு வந்து நல்லது. ஏன்னா, அப்பதான் இன்னும் நெறைய பேருக்கு ரீச் ஆகும். ஏன்னா, இது ஒரு நாள் ஓடுற வீடியோ. அதனால நான் எந்த அளவுக்கு இந்த வீடியோவ வந்து சீக்கிரமா ரெடி பண்றேனோ, அவ்வளோ சீக்கிரமா நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஒருவேள லேட் ஆகுது அப்படின்னா, ஒண்ணு எனக்கு வழக்கமா ஒவ்வொரு நாள் மாரி ஈஸியா கிடைச்சிராது டேட்டா. சில நாள்ல டேட்டா ரொம்ப மெனக்கெட்டு எடுக்கிற மாரி இருக்கும். டேட்டா ரொம்ப லேட்டா கிடைக்கும். அப்புறம் நான் பண்ற எடிட்டிங் அது ஏதாவது டெக்னிக்கலா சில விஷயங்கள் ஃபால்ட்டா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எடுக்கிறதோட ப்ராசஸ் அதாவது இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல, இது வந்து வேற யாராவது ஒருத்தவங்க இருந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்களா? அதாவது கேமரா ஆன் பண்ணிட்டு ஃபோக்கஸ் கரெக்ட்டா இருக்கு. நீங்க எடுங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நானே தான் லைட்ட வந்து வச்சு அத ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல மார்க் பண்ணி நான் நின்னு தான் பண்ணணும். சில நேரத்துல அது ஆட்டோ ஃபோக்கஸ்ல இருக்கும்போது சில நேரத்துல அது எங்கேயோ பிளர்ல போயிடும். சில நேரத்துல மேனுவல் ஃபோக்கஸா இருக்கும்போது தப்பு எக்கு தப்பா எங்கேயாவது போயிடும். ஸோ நானுமே மோஸ்ட்லி வரப்போற நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது 3 மணி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நானுமே தொடர்ந்து அப்படிதான் அந்த டைம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை 3 மணி இல்ல அப்படின்னா, நீங்க கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணுங்க. அதுல நான் அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பா வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அத 4 மணியா, 4:30 மணியா, 5:30 மணியா அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவேன். அப்படி நான் கம்யூனிட்டி டேப்ல போடல அப்படின்னா 3 மணிக்கு டெய்லி வீடியோ வந்துரும் அப்படிங்கிறத உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ வசூல்குள்ள போயிடலாம். அப்செஷன் நேத்து 24வது நாள் இந்தியால 2,65,00,000 டோட்டலா 100 கோடியே கடந்துருச்சுங்க. 101 கோடியே 59,00,000 அப்செஷன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $333 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட்டே 1 மில்லியன் தான். ஒரு பெரிய வெற்றி. முக்கியமா இந்தியாலேயே இந்த படம் பட்ஜெட்ட விட 10 மடங்குக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. டாய் ஸ்டோரி 5 நேத்து 3வது நாள் இந்தியால 3,16,00,000 இந்தியால 7,29,00,000 $310 மில்லியன் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. நேத்து மட்டுமே ஒரு பெரிய வசூல வாரி குவிச்சிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $250 மில்லியன். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 to 1 பில்லியன் கிட்ட 800 மில்லியன் to 1 பில்லியன் ஃபைனல் கலெக்ஷனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி போதான்னு பார்ப்போம். காக்டெயில் 2 நேத்து 3வது நாள் இந்தியால 21,75,00,000 ஓவர்சீஸ்ல $538K அதாவது 5,08,00,000 உலகம் முழுக்க 26,33,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்தியால டோட்டலா 57,36,00,000 வேர்ல்டு வைடு $2.18 மில்லியன் அதாவது 20 கோடிக்கு மேல 20,58,00,000 உலகம் முழுக்க 77,94,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 150 கோடி பட்ஜெட். இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு செம்ம கலெக்ஷன் வந்திருக்கு. அதை தொடர்ந்து வீக் டேஸ்லயுமே பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஒரு மராத்தி ஃபிலிம் நல்லா போய்க்கிட்டு இருக்கு. கபத் குந்த் அப்படிங்கிற ஒரு படம் டே 3 இந்தியால 1,18,00,000 நேத்து 3வது நாள். டோட்டலா 2,83,00,000 இந்த 3 நாள்ல வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. படம் பார்த்தவங்கலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கீதம் அப்படிங்கிற தெலுங்கு படம். சிங்கீத ஸ்ரீனிவாச அவர்களோட இயக்கத்துல வந்த படம். டே 10 ஆந்திரா தெலுங்கானால 27,00,000 உலகம் முழுக்க 28,00,000 7,29,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். ராம் சரண் அவர்களோட பெத்தி நேத்து 18வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 2,75,00,000 உலகம் முழுக்க 3,29,00,000 225,52,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும் 347,35,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 350 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அடுத்ததா பால் அண்ட் த பாய் அப்படிங்கிற படம் நேத்து 3வது நாள் கேரளால 2,28,00,000 ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 98,00,000 ஓவர்சீஸ்ல 2,77,00,000 உலகம் முழுக்க 6,03,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 5,77,00,000 கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,40,00,000
ஓவர்சீஸ்ல 6,16,00,000, உலகம் முழுக்க 14,33,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். 20 கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். செம்ம கலெக்ஷன் வந்துருச்சு. பட்ஜெட்டை விட அதிகமா கலெக்ஷன் வந்திருக்கு இந்த படம் ஓப்பனிங் வீக்கெண்ட்லயே. அப்புறம் சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற ஒரு மலையாள படம் டே 3 கேரளால 31,00,000, உலகம் முழுக்க 36,00,000, 81,00,000 கேரளாலையும், 90,00,000 இந்த படம் வந்து 3 நாள்ல டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 3,50 கோடி பட்ஜெட் இந்த படத்தோட அப்ராக்சிமேட் பட்ஜெட். அப்புறம் பிளாஸ்ட் நேத்து 25வது நாள் தொடர்ந்து இந்த படம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேத்து தமிழ்நாட்டுல 53,00,000, உலகம் முழுக்க 64,00,000, 32 கோடியே 71,00,000, தமிழ்நாட்டிலையும் 76 கோடியே 74,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 17 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு. பரிமளா அண்ட் கோ நேத்து 17வது நாள் தமிழ்நாட்டுல 26,00,000, உலகம் முழுக்க 27,00,000, 12 கோடியே 63,00,000 தமிழ்நாட்டிலையும், 16 கோடியே 8,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 10 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படமே வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. ஹபீபி நேத்து 10வது நாள் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ்னா தமிழ்நாட்டுல 14,00,000, டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டுல 1,57,00,000, இந்தியாவில 1,66,00,000, 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். மா இன்டி பங்காரம் சமந்தா அவர்களோட இந்த படம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேத்து 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 8 கோடியே 44,00,000, தமிழ்நாட்டுல 96,00,000, கர்நாடகால 1 கோடியே 83,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 38,00,000, ஓவர்சீஸ்ல 3 கோடியே 74,00,000, உலகம் முழுக்க 15 கோடியே 35,00,000 இந்த படம் வந்து நேத்து 3வது நாள் மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 40 கோடியே கடந்துருச்சு இந்த படம் 3 நாள்ல. ஆந்திரா தெலுங்கானால மட்டும் 19 கோடியே 39,00,000, தமிழ்நாட்டுல 2 கோடியே 16,00,000, கர்நாடகால 4 கோடியே 15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 87,00,000, ஓவர்சீஸ்ல 14 கோடியே 84,00,000, உலகம் முழுக்க 41 கோடியே 41,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. ஆல்ரெடி வசூல் ரீதியா ஒரு செம்ம சம்பவம் பண்ணிடுச்சுங்க இந்த படம். ஆக்சுவலா இந்த படம் இன்னைக்கு கூட ஒரு நல்ல நம்பர் வரப்போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸ் புக்கிங், அந்த அளவுக்கு லைவ் கலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருக்க போகுதுன்னு. 100 கோடியே கடந்த திரைப்படமா இருக்க போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லோகா தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் கிராசர் ஃபீமேல் சென்ட்ரிக் மூவில. அது வந்து 300 கோடிக்கு மேல. அதுக்கு அடுத்தது இந்த படம் அமைய போதான்னு பார்ப்போம். ஏன்னா வேற எந்த 100 கோடி வசூல் திரைப்படமும் ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிக்கு கிடையாது. பார்ப்போம் இந்த படம் அமையுதான்னு. அப்புறம் சசி அவர்களோட இயக்கத்துல வந்து 100 சாமிங்கிற படம் நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டுல 2 கோடியே 8,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 65,00,000, ஓவர்சீஸ்ல 42,00,000, உலகம் முழுக்க 3 கோடியே 15,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. நல்ல பர்ஃபார்மன்ஸ். நேத்து செம்ம பிக்கப் இருக்கு. டோட்டலா இந்த படம் 4 கோடியே 79,00,000 தமிழ்நாட்டிலும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 33,00,000, ஓவர்சீஸ்ல 98,00,000, உலகம் முழுக்க 7 கோடியே 10,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வசூல் ரீதியா இதுவரையும் ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. அதை தொடர்ந்து வீக் டேஸ்லயுமே பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க? இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதை நான் வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்திருக்கணும். இப்ப சொல்றேன். ஆமாங்க, மாண்புமிகு தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ப்ளூ தக்காளி சார்பாக. ஸோ அவரோட ஒரு படம் ஆக்சுவலா ஜில்லா வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப சுமாராக தான் போயிருக்கு. இருந்தாலும் கலெக்ஷனை சொல்றேன். ஜில்லா ரீரிலீஸ் இதுவரையும் 3 நாள்ல 37,00,000 வந்து தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ ரொம்ப மினிமலான ஒரு ரிலீஸ் தான். பெருசா இதுக்கு ஆரவாரம் அதெல்லாம் பண்ணல. சும்மா ஃபேன்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரீரிலீஸாக தான் இருந்திருக்கு. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல டிக் டிக் டிக், அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஸ்பேஸ் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதை நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, அதுக்கு முன்னாடி கலையரசி அப்படிங்கிற படம் 1964 வந்திருக்கு. ஆனா ப்ராப்பர் அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா இதுவா தான் இருந்திருக்கும். ஸோ 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ்நாட்டுல 34 கோடியே 50,00,000, ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 15,00,000, கேரளால 1 கோடியே 60,00,000, கர்நாடகால 3 கோடியே 45,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடி, ஓவர்சீஸ்ல 13 கோடி, உலகம் முழுக்க 57 கோடியே 70,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருந்துச்சு. 18 கோடி பட்ஜெட், 27 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமாவும் அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இன்னொரு ஆனிவர்சரி மூவி இருக்கு. ஜுராசிக் வேர்ல்டு ஃபாலன் கிங்டம் அப்படின்னு 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த படம் 8 வருஷத்தை கடந்திருக்கு. பட்ஜெட் $170 மில்லியன், யூஎஸ்ஏல மட்டுமே $417 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியால ஒரு 19 கோடிக்கு மேல. ஸோ உலகம் முழுக்க இந்த படம் வந்து 1.3 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்குங்க. சைனால மட்டும் $261 மில்லியன். ஸோ வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.